சகோதரிகள் அத்தனை பேருக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்பதான் ஈரோடு நாமக்கல், ஈரோடு முடிச்சுட்டு நாமக்கல் மாவட்டம் முடிச்சுட்டு இப்பதான் சேலத்துக்குள்ள நுழையிற சேலத்து சிங்கம்னு கலைஞர் அவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஐயா வீரபாண்டியாருடைய சேலம் மாவட்டத்துக்கு வருகிறதுல மிகுந்த பெருமை அடைகின்றேன். சேலம் மாவட்டத்துக்குள்ள வரும்போது நம்முடைய வெற்றி நிச்சயம். உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் போது இந்த சேலம் மாவட்டத்துல நாம மிகப்பெரிய வெற்றியை பெற போறோங்கிறது உறுதியா தெரியுது. அந்த அளவுக்கு உங்களுடைய எழுச்சியும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தெரியுது. இதே உற்சாகத்தோடு இதே எழுச்சியோடு இன்னும் 5 நாட்கள் இருக்கு தேர்தலுக்கு. 23ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு 18ஆம் தேதி. இன்னும் 5 நாட்களும் இதே உணர்வோடு இதே உற்சாகத்தோடு பிரச்சாரத்தை பண்ணி இங்க சங்ககிரியில மணிகண்டன் உதயசூரிய சின்னத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாருங்கிற நிலைமையை உண்டாக்கி கொடுக்க செய்வீங்களா? சேலம் என்னைக்குமே சுயமரியாதை மிக்க மண். எங்க அடிமைகளுக்கு வேலை இல்லைங்கிறத இந்த தேர்தல் கூட நாம நிரூபிச்சு காட்டணும். போன முறை சேலத்துல ஒரே ஒரு தொழில் தான் நம்ம வெற்றி பெற்றோம், வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். மற்ற தொழில் எல்லாம் இந்த முறை அதை மாற்றி இந்த சேலம் மாவட்டம் திமுகவுடைய கோட்டைங்கிறத இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க செஞ்சு காட்டலாம். செஞ்சு கொடுப்பீங்களா? தலைவர் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளர் உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார். மணிகண்டனை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் அத்தனை பேருக்கு தெரிஞ்சது. அனைவருக்கும் அறிமுகமானவர் தான் திரு மணிகண்டன். நல்ல சுறுசுறுப்பான துடிப்பான இளைஞர், உழைக்கும் மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவர். இந்த பகுதியில் அதிகமா நெசவாளர்கள் பிரச்சனை, ஆட்டோமொபைல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் நன்கு தெரிஞ்சவர் தான் திரு மணிகண்டன். இது எனக்கு என்ன கூடுதல் பெருமைனா, நான் இளைஞரணியுடைய செயலாளர், எங்களுடைய இளைஞர்களுடைய மாவட்ட அமைப்பாளராக திரு மணிகண்டன் அவர்கள் இந்த முறை தலைவர் அவர்கள் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. மணிகண்டனை ஜெயிக்க வச்சு அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. அடிக்கடி சந்திப்பாரு, ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து சென்னையில சந்திப்பாரு. ஏன்னா வந்து சந்திக்கும் போதெல்லாம் அவருக்குன்னு எதுவுமே கேட்டது கிடையாது. இந்த சங்ககிரிக்கு தன்னுடைய தொகுதிக்கு என்னென்ன கோரிக்கைகள் வேணும், என்னென்ன திட்டங்கள் வேணுங்கிறத ஒவ்வொன்றத்தையும் தெரிஞ்சு என்னிடத்திலையும் சரி முதலமைச்சர் இடத்துலையும் அதை சென்று சேர்த்து அதை பெற்று வரக்கூடிய ஆற்றலை பெற்றவர் திரு மணிகண்டன் அவர்களுக்கு. மக்களுக்கு சேவை செய்வதில் மிகுந்த ஆற்றல் கொண்டவர். ஆகவே உங்களுக்கு உழைக்க அவர் தயாராக இருக்கிறார். அவருக்கு வாக்களிக்க வெற்றி பெற வைக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த உரிமையோடு வந்து கேட்கிறோம். போன முறை வெற்றி வாய்ப்பை இழந்தோம் சங்ககிரியில, இருந்தாலும் உங்ககிட்ட வந்து உரிமையோடு கேட்கிறேன். இந்த முறை மணிகண்டனுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த முறை உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு எந்த உரிமையில கேட்கிறேன். கடந்த 5 வருஷம் இங்க பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோங்கிற அந்த தைரியத்திலையும் அந்த உரிமையில தான் வந்து உங்களை கேட்கிறேன். என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? இங்க குடிநீர் வசதி தரும் வகையில 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். 103 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நெடுஞ்சாலைத்துறை மூலமாக சாலை பணிகள் நடைபெற்றிருக்கு.